ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஜிவிபி பேர்ட் சேவரி. என்னடா காலையிலே எம்சென்ட் எடுத்துகிட்டு கையில் கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம கோழி பார்த்திங்கன்னா நம்ம அடை வைக்க போகிறோம். அதுக்கான ப்ராசஸ்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். எம்சென்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈரமாக இருந்தது. சரி வெயிலில் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நம்ம ஒரு சட்டியில் எடுத்து வெயிலில் கொண்டு போய் மாடியில் காய வச்சாச்சுங்க. காய வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக கிளறி விட்டாச்சுங்க. ஏன்னா கிளறி விட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக காயும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. நம்ம வெயில் பார்த்திங்க அப்படிங்கன்னா வெயிலும் கொஞ்சம் மிதமாக தாங்க இருந்ததுங்க. ஏன்னா மோடமாகவே தான் இருந்தது கிளைமேட் அப்படின்றதுனால. அதுக்குள்ளே கொஞ்சம் காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெத்த மேலே காய வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம கோழி அடை வைக்கிற ரூமை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கோழி அடை வைக்கிற ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி விட்டு நம்ம விளக்கமாற போட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணப்போ நிறைய அழுக்கு போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டப்பாவில் மஞ்சள் மஞ்சள் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி அதையும் உள்ளே தெளிச்சு விட்டு நான் கிருமி நாசினி மாரி அதை தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் காயிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூண்டை மூடி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா சாயந்தரமும் ஒரு 5:30 5:45 இருக்குங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா கோழி அடை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சிருந்த எம்செண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு சட்டியில் வச்சுட்டு ஒரு சின்ன இரும்பு பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு அடியில் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு 3 வரமிளகா, 3 கறி துண்டுங்க. அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதத்தை இழுக்கிறதுக்காகவும் அந்த எறும்புகள் கிருமிகள் பூச்சிகளெல்லாம் எதுவும் வந்து அண்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோழி முட்டையெல்லாம் எடுத்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம பானையில் வச்சுருந்தாங்க. அரிசி பானையிலேருந்து எடுத்து நம்ம சட்டியில் வச்சாச்சு. சட்டியில் வச்சதுக்கப்புறம் கோழியும் நம்ம கூண்டில் விட்டாச்சுங்க. கோழி அதுவே போய் தானாக உட்காந்து ஒவ்வொரு முட்டையும் தனக்குள்ளே இழுத்துக்கிச்சுங்க. தனக்குள்ளே இழுத்து அதை இன்குபேஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அடையில் உட்கார்றதுக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.